எவ்வளவு அழகான இயற்கை இது! இந்த மொத்த இயற்கையும் இறைவன் மனுஷனுக்காகத்தான் படைச்சிருக்கான். இயற்கை என்பதே அழகுக்கும் அமைதிக்கும் அதுதானே உதாரணம். ஆனா மனுஷன்ற மனசுல ஏற்படுற மாற்றமும் அசாதாரண ஆசைகளும் தான் இயற்கையின் சமநிலை மாற்றத்துக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அலைகள் சுனாமியாக, மழைத்துளி வெள்ளமாக, மலை தொடர் எரிமலையாக, புல்வெளி பூமி அதிர்ச்சியாக இயற்கை தன் கோபத்தை மனிதன் மேல காட்டத் தொடங்குது. இதுதான் இறைவன் வகுத்த நியதி. இயற்கையின் சமநிலை மாற்றத்திற்கு காரணமே மனிதனின் சமநிலை மாற்றம்தான். விசேட செய்திகள். இலங்கையில் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் இடம்பெற்ற தொடர்ச்சியான 4 கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பில் இதுவரையில் எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை. இதனால் நாட்டில் தொடர்ந்தும் பதற்றமான நிலையை காணப்படுகின்றது. இது தொடர்பில் லங்கா தொலைக்காட்சி நிறுவனம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் தொடர்பு கொண்டு கேட்டது.
கொலைகளும் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது. இது தொடர்பாக எங்கள் காவல்துறை ஆராய்ந்து வருகின்றது. இதுவரை எந்த சாட்சியங்களோ எந்த ஆதாரங்களோ கிடைக்கவில்லை. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு கையளிக்க தீர்மானித்துள்ளோம். இக்கொலை வழக்கு தொடர்பாக பொதுமக்கள் இவ்வாறு கருத்து வெளியிடுகின்றனர். நாட்டில் தொடர்ச்சியாக 4 கொலை நடந்துருச்சு. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தில் தேடுதல் நடந்து கொண்டிருக்கு. நாட்டில் தொடர்ச்சியாக 4 கொலைகள் நடைபெற்றுள்ளது. இதுக்கு சட்ட நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கவில்லை. போலீஸ் மா அதிபர் இதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை இதுக்கு எடுக்கணும். இது நாட்டில் இவ்வாறான 4 கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிறது. இதன் போது இப்படி நடைபெறும் போது நாட்டில் உள்ள மக்கள் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் உள்ளார்கள். ஒற்றுமை எங்கள் பலம் தானே, நட்பு எங்கள் உயிர் மூச்சு, எமக்குள் அன்பு தொல்லையே. நீ எனக்காக நான் உனக்காக, ஒற்றுமை எங்கள் பலம் தானே, நட்பு எங்கள் உயிர் மூச்சு, எமக்குள் அன்பு தொல்லையே. உனக்கொரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. உனக்கொரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. நீ என்னை அறிவாய் நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் விரைவு எமக்குள் இல்லையே. நீ என்னை அறிவாய் நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எமக்குள் இல்லையே. கைக்கொடு எந்த நண்பா, வெற்றிகள் நாங்கள் காண, கைக்கொடு எந்த தோலா, உலகையே நாங்கள் ஆள. கைகொடு எந்த நண்பா, வெற்றிகள் நாங்கள் காண, கைகொடு எந்த தோலா, உலகையே நாங்கள் ஆள. இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. பூமியில் எல்லாத்துக்கும் மேலே இருப்பது நட்பு. நட்பு இதற்கு நீ துரோகம் செய்தால் அது பெரும் தப்பு. நட்புக்கு மரியாதை செலுத்து, எதுவும் உனக்கு கிடைக்கும். நண்பனோடு சேர்ந்து இருந்தால் வேதனை எல்லாம் விலகும். நட்பின் நேர்மை எனக்கு தெரியும், எந்தன் வேதனை அவனுக்கு புரியும். முந்தன் கவலை எனக்கு தெரியும், நட்பு எங்களை பார்த்து மகளும். வேதனை வந்த நம்மனை நடன செய்வான், உனக்கு உதவிதான். நட்பின் பலமும் உனக்கு புரியும், நல்ல துணை தேடிப்பார். இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. வாழ்வினில் இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே.
எலும்புடா சினத்தவளமா செம்ம ஃபன் மச்சி இந்த வெக்கேஷன். மச்சி இதெல்லாம் ஒரு ஃபன்னாடா. 5 ஸ்டார் ஹோட்டல் போகணும், நம்ம அங்க போகணும், கிளப்ல டான்ஸ் ஆடணும், என்ஜாய் பண்ணணும், அதான் ஃபன். 5 ஸ்டார் ஹோட்டலா? துட்டு துட்டு ஆனதுல தான் வரும் துட்டு. மச்சான் அதுக்கு தானே மச்சான் நம்ம யூனிவர்சிட்டி போறோம். ஜாப் கிடைக்கும் மச்சான், என்ஜாய் பண்றோம் மச்சான். மணி வரும் மச்சான், மணி. கவர்மெண்ட் ஜாப்பா பைக்கெட்டுக்குள்ள விட்டு கையில காசை பார்த்து ரேக செஞ்சு போவோம். ரேக கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வரும். எப்படியாச்சு நம்ம குறுக்கு வழியிலேயாச்சு கோடீஸ்வரன் ஆகணும்டா. அதான்டா, அப்பதான்டா நம்ம செம்ம பண்ணெடுக்கலாம். அதான் நமக்கு ஒரே சான்ஸ். டாடி வாங்கி தந்த நல்ல உடுப்பு நாசமா போயிடுது. மச்சி மச்சி இங்க போடுறா, ஒரு அடையாளம் ஒன்று போகுதுடா. அடையாளமா ஆட்டுக்குட்டியும் அது எறும்பு போற ரோடு. மச்சி இதாடா எறும்பு போற ரோடு. அந்த காலத்தாக்கள் போட்டது, சும்மா விடு. Take your seat. நான்கு மேடை நடந்திருக்கு. இதுவரையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அதனால இந்த கேஸை சிஐடியான உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். இந்த மேடரை பற்றி இப்போ பார்ப்போம். தற்போது எமது நாட்டு மக்களின் மனதில் பெரும் குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் விடயம்தான் நவம்பர் 29ஆம் திகதி முதல் நவம்பர் 31ஆம் திகதி வரை இடம்பெற்ற தொடர்ச்சியான 4 கொலைகளாகும். எனவே இக்கொலை வழக்கை உரிய முறையில் விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை காவல்துறையாகிய எங்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளது. இனி எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இக்கொலை தொடர்பான தகவல்களை அடுத்து பார்ப்போம். முதலாவது கொலையாளி ஜேம்ஸ், வயது 26, தொழில் சன்லங்கா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணியாற்றி வருகின்றார். கொலை இடம்பெற்ற பகுதி காலை வேளை உடற்பயிற்சிக்காக சென்ற பொழுது கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இரண்டாவது கொலையாளி ராஜேஷ், வயது 28, மார்க்கெட்டிங் மேனேஜர். கொலை இடம்பெற்ற பகுதி ஹோட்டல் லங்கா என்ற விடுதியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். மூன்றாவது கொலையாளி பெயர் ரிஷாத், வயது 29, எல்எல்பி இன்சூரன்ஸ் கம்பெனியின் ஏரியா மேனேஜராக கடமையாற்றி வந்தார். கொழும்பு பகுதியில் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கும் போது துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நான்காவது கொலையாளி தேவன் என்கிற தேவ், வயது 26, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் என்ஜினியர். தன்னுடைய வீட்டில் கணனி உபயோகித்துக் கொண்டிருக்கும் பொழுது கழுத்து பக்கமாக சுடப்பட்டு உயிரிழந்தார்கள். எனவே இவ்வழக்கை உடனடியாக புலனாய்வு பிரிவுக்கு கையளிப்பதன் மூலம் இக்கொலையோடு சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பது காவல்துறையாகிய நம்முடைய கட்டாய கடமையாகும். ஓகே, இந்த கேஸை பற்றின ஃபைலை நான் உங்களுக்கு பாரந்தாரேன்.
ரகசியமா? ஒரு மலையடிவாரத்தில் இது போன்ற அடையாளங்கள் காணப்படுமாயின் அதுவே புதையல் பாதையின் முதலாவது அடையாளமாகும். ஹலோ மச்சான். சமீர் மச்சான், என்னடா கோல் அடிக்க அடிக்க மணி கோலை தூக்குறான்ல? நீ என்ன செய்யறா? இன்னைக்கு 5 மணிக்கு வளமையா நம்ம சந்திக்கிற ஸ்டேடியத்துக்கு கட்டாயம் நீ வாரா. ஓகே? டைம்ல என்னத்துக்கு மச்சி அவன் வர சொல்லியிருப்பான்? தெரியாத மச்சி, டைம் ஆச்சு, ஆளை காணல, என்னத்துக்கு வர சொல்லிப்பான்? என்னடா மச்சி ரொம்ப அவசரமா வர சொல்லியிருந்த? மச்சி, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். மச்சி, அண்டு நம்ம ஃபன் பண்ண போயிருந்தோமில்ல, அங்கேயும் ஒரு போட்டோ எடுத்தோமில்ல, அங்கேயும் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு எல்லாம் காட்டினோம் இல்ல? அங்கதான் மேட்டரே இருக்கு மச்சான். அந்த அடையாளத்தை ஒரு புத்தகத்துல பார்த்தேன் மச்சான், பார்த்தேன். அந்த புத்தகத்துல தான் புதையல் எடுக்கிற அடையாளத்துல குறிப்பிருக்கு மச்சான், குறிப்பிருக்கு. என்னடா மச்சான் சொல்றா? மச்சி, இன்னும் 4 daysல அடையாளம் இருக்கிற இடத்துக்கு போறோம், புதையலை கண்டுபிடிக்கிறோம். அங்கிள் உள்ள வாங்க. உட்காருங்க. அங்கிள், தேவுக்கு நீங்க என்ன முறை? தேவு எந்த உதவும் இல்லை, ஆனா தங்கமான புல் அது பாப்பியெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தாங்க. எப்படி நடந்து விளங்க இல்லை, என்னால தாங்க இயலாத முறையில் மிச்சம் மேலே பற்றி கொண்டிருக்கிறேன். சரி, ஓகேங்க. தேவுக்கு வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களா? தேவுக்கு கூட்டாளிகளே குறவும், அவனுக்கு அவர் எதிரி. ஓகே அங்கிள், தேவோட கொலை மர்மமான முறையில் இருக்குது. தேவோட கொலைக்கு முன்னால் 3 கொலைகள் நடந்து அதில் எந்த ஒரு எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா உடனே தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்ய.
பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். என்னண்டா பாட்டி, நாங்கள் உங்களோட பேரன் கொலை செய்யப்பட்டான் தானே? இப்போ அதை விசாரிக்கிற பொறுப்பு எங்கிட்ட தந்திருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு வரோம். இப்போ கடைசியாக அவர் இங்கே தான் வந்தேன்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சதுலேருந்து தெரிய வந்துச்சு. அப்போ அவர் இங்கே ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? பாட்டி உங்க பேர் என்ன பாட்டி? உங்க பேர் என்ன? என்ன பாட்டி அது? தாத்தா வச்சு இந்த பெட்டி அது எனக்கு வேண்டி வச்சிருந்ததா? ரொம்ப பழைய சாமான் அது. என்ன இது?
புதையல் பற்றிய விவரமா? நான் இனி கோடீஸ்வரன். பாட்டி, இது என்ன தெரியுமா? இது தாத்தா எனக்கு அடிச்சது புதையல் ரகசியம் பாட்டி. நான் பணக்காரனா போறேன் பாட்டி, பணக்காரனா போறேன். அநியாயமா அவங்களை கொண்டு தாங்க தம்பி. சம்திங் ராங் சார். எஸ், சம்திங் ராங். ஓகே, தேவ் கிராமத்துக்கு வந்ததுலேருந்து கொலை செய்யப்பட்ட டேட்டுக்குள்ள அனைத்து கோலையும் நம்ம வந்து ரேஸ் பண்ணோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு குழு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கு. எஸ், நம்ம அதை பார்ப்போம். ஓகே சார். Sonó la campana y el fin de semana se deja ver. Vestido de traje. Rara, sarasa kurara. Rara, chinta kuchira. Náname need. Baje bajo mi piel. Si Dios puso la manzana fue para morder. மாட்ட போறீங்க பா, மாட்ட போறா. நில்ல நில்ல நில்ல, உன் வலி ஆபத்தா, ஆபத்து, உன் வலி ஆபத்து. நில்ல. யோ பைத்தியா, விடியா, காலங்காலத்தை டார்ச்சர் பண்ணாத, விடியா. சார், நான் முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் சார். சார், தேவோட ஃபோனை ரேஸ் பண்ணதில் சில உண்மைகள் கிடைச்சிருக்கு சார். தேவ் 4 பேருக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு, அதில் 3 பேர் செத்துருக்காங்க. அதோட தேவ் செத்துருக்காரு சார், ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங். சார், மிஸ் பண்ண அந்த கேரக்டர் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது. சார், மிஸ் பண்ண அந்த கேரக்டர் யாருன்னு ட்ரேஸ் பண்ண நேரத்தில் சாமண்ட போய் தான் தலைமறைவாக இருக்காரு. ஷாமா இருக்கவே இருக்காது. உங்களுக்கு கேஸ பாரந்தந்த அண்டு தான் சாம் என்ன ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணாரு. சாம் ரொம்ப அழுதான், ரொம்ப கவலைப்பட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் யாரோ கொண்டுட்டாங்க சார். அதெல்லாம் நண்பர்கள் சார். என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுட்டாங்க சார்.